அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் அன்பு வணக்கம். திருமண சடங்குகள் பற்றிய பதிவு இன்றைய பதிவு. நாட்கால் நடுதல். இதை பந்தக்கால் நடுவது என்று சொல்வார்கள். பந்தக்கால் நடுவதற்கு வேரில்லாமல் துளிரும் மரத்தை, அதாவது பூவரச மரத்தை வெட்டி நட வேண்டும். மரத்தின் நுனியில் முனை முறியாத மஞ்சள் 12 மாவிலைகள் பூ 3 இணைத்து கட்டுவார்கள். பின்பு நடவேண்டிய குழியில் வெள்ளி நாணயம், பூ, நவதானியம் இவற்றை போட்டு போட்டு பந்தக்கால் நடுவார்கள். சாம்பிராணி காண்பித்து தேங்காய் உடைக்க வேண்டும். பந்தக்கால் நட்டவுடன் மரத்தின் அடியில் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமத்தை மேல் நோக்கி தடவ வேண்டும். மாவிலை, நவதானியம், வெள்ளி நாணயம், பூ தீப சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளும். பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அறிவிக்கை செய்து ஆசி பெறுவது இதன் நோக்கமாகும். பொன்னுருக்குதல். திருமாங்கல்யம் என்பது சுமங்கலியின் சின்னம். போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. நல்ல நாளில் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிள்ளை வீட்டில் வைத்து உரிய நபரிடம், அதாவது பொற்கொள்ளரிடம் புதிய பொன் கொடுத்து திருமாங்கல்யம் செய்ய வேண்டும். களப்பரப்பு. மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கும் சேலையை களத்தில் பரப்பி தரையில் விரித்து மணப்பெண் அமர்ந்து மங்கள பொருட்களை இரு வீட்டாருக்கும் வழங்குவதன் மூலம் இரு வீட்டாரும் கலந்து ஒன்றாகிவிட்டதற்கான அடையாள நிகழ்ச்சி. களம் என்பது பாத்திரம் ஆகும். பாத்திரத்தில் மங்கள பொருட்களை மஞ்சள், கலவை, வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், பூ நிரப்புதல் களப்பரப்பு என்று சொல்வார்கள். காப்பு கட்டுதல். காப்பு என்பது அரண் போன்றது. மங்களகரமான சக்தி வாய்ந்த மங்கள் ஊறு வாய்ந்த மஞ்சள் கயிற்றை காப்பாக கட்டுவது. திருஷ்டி மற்றும் அசுர சக்திகளால் இடையூறுகள் வராமல் தடுப்பது. காப்பு கட்டுவதிலிருந்து மறுநாள் காப்பு அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் தடையின்றி செய்வேன் என்பதை உறுதி செய்யும் சடங்கு இது. அனைத்து நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெறும் வண்ணம் இடையூறு வராமல் காக்குமாறு தெய்வத்தை வேண்டி கட்டப்படுவது காப்பு கட்டுவது என்று அழைக்கப்படுகிறது. முளைப்பாளிகை. நவதானியத்தின் மூலம் நவகிரகங்களை சாந்தி செய்வது. முளைப்பாளிகையில் இடப்படும் நவதானியங்கள் வளர்வது போல குடும்பமும் செழித்து வளரட்டும் என்பதற்கான அடையாள சடங்கு. கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடம். சிறுமியர் மூலம் இச்சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. தாரை வார்த்தல். தாரை என்றால் நீர் என்று பொருள். நீருக்கு தீட்டில்லை. நீர் மந்திரநாத ஒளியின் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. அதை ஏற்று தெய்வத்தன்மையை நமக்கு தருகிறது. திருமணச் சடங்குகளில் மிக முக்கியமானது தாரை வார்த்தல் என்பது. தாரை வார்த்த பிறகுதான் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டும் உரிமையை அடைகிறான். என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மனைவியாக கொடுக்கிறேன் என மணமகளின் பெற்றோர் தாரை வார்த்து கொடுக்க, மணமகனின் பெற்றோர் உங்கள் மகளை இனி எங்களது மருமகள் ஆக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான சடங்கு இது. எனவேதான் மாப்பிள்ளையின் தாயார் கையேற்றுக் கொள்ளும் விதமாக அடியில் இருக்க, அதற்கு மேல் மணமகனின் தந்தையின் கை, மணமகனின் கை, மணப்பெண்ணின் கை, மணப்பெண்ணின் தந்தையின் கை, எல்லாவற்றிற்கும் மேலாக மணப்பெண்ணின் தாயாரின் கை என்ற வரிசையில் கைகளை வைத்து இச்சடங்கினை மேற்கொள்வார்கள். உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு அடையாளமாக செய்யப்படும் சாஸ்திரபூர்வமான சடங்கு தாரை வார்த்தல் எனப்படும் சடங்கு. தாலி கட்டுவது. தாலி என்பது மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு. மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறம். தாலி என்பது பெண்ணுக்கு அடையாள சின்னம். தலை நிமிர்ந்து நடந்து வரும் ஆடவர் ஒரு பெண்ணை பார்க்கும்போது, கழுத்தில் தாலியை பார்க்கும்போது இவள் மற்றவருக்கு உரியவள் என ஒதுங்கி போய்விடுவார்கள். மாங்கல்ய சரடானது 9 இலைகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது. தெய்வீக குணம், தூய்மையான குணம், மேன்மை, தொண்டுள்ளம், தன்னடக்கம், ஆற்றல், விவேகம், உண்மை, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற 9 குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே 9 சரடு உள்ள மாங்கல்ய நான் பெண்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. ஹோமம் வளர்த்தல் சடங்கு. வேதங்களில் சொல்லப்பட்டபடி அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெற வேண்டும். ஹோமத்தின் மூலம் நவகிரகங்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஹோமத்தில் இடப்படும் பொருட்கள் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துகிறது.
ஹோம புகை உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. எந்த ஒரு நிகழ்வும் அக்னி சாட்சியாக நடந்தால்தான் சாஸ்திரப்படி அது சரிவர நடக்கும். கும்பம் வைத்தல். கும்பம் இறைவனது திரு உடம்பின் அடையாளம். இறைவனின் வித்யாதேகமாக திகழ்வது கும்பம். இறைவனது திருமேனி. கும்பத்தில் பாவிக்கப்படும் கும்ப வஸ்திரம், உடம்பின் தோல், நூல், நாடி நரம்புகள், குடம், தசை, தண்ணீர், இரத்தம், நவரத்தினங்கள், எலும்பு, தேங்காய், தலை, மாவிலை, தலைமயிர், தருப்பை, குடுமி, மந்திரம், உயிர் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. அம்மி மிதித்தல். அம்மி என்பது கருங்கல்லினாலான சமையல் செய்வதற்கு பயன்படும் பொருட்களை அரைப்பதற்கு பயன்படும் கருவி. அம்மி மிக உறுதியுடனும் ஒரே இடத்தில் அசையாமலும் இருக்க வேண்டும். திருமண பெண் புகுந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், கணவர், மாமனார், மாமியார், நாத்தனார் மற்றும் அனைவராலும் சங்கடங்கள் வந்தாலும் மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே அம்மி மிதிக்கின்ற சடங்கு நடைபெறுகிறது. அருந்ததி பார்த்தல். அருந்ததி என்பது 7 ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் அவரின் மனைவி. 7 ரிஷிகளும் வானில் நட்சத்திரங்களாக ஒளி வீசுகின்றனர். இதைத்தான் நாம் துருவ நட்சத்திரம் என்கிறோம். 7 நட்சத்திரங்களில் 6வதாக இருப்பவர் வசிஷ்டர். அவருடைய மனைவிதான் அருந்ததி. இரவு நேரத்தில் வடக்கு வானில் நாம் பார்த்தோம் என்றால் சப்த ரிஷி மண்டலத்தை காணலாம். 6வது நட்சத்திரமாக ஒளிவீசும் வசிஷ்ட நட்சத்திரத்தை கூர்ந்து கவனித்தால் அருகிலேயே அருந்ததி நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். ரிஷிகள் எல்லாம் ரம்பை, ஊர்வசி, மேனகை இவர்களிடம் சபலப்பட்டவர்கள். அதேபோல அவர்களுடைய மனைவிகளும் இந்திரனின் மேல் சபலப்பட்டவர்கள். வசிஷ்டரும் மனைவியும் ஒன்று சேர்ந்து மற்றவர்களின் மீது எந்த சபலமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். ஆகையால்தான் இச்சடங்கு நடத்தப்படுகிறது. ஏற்றி இறக்குதல். மணமக்களை பாதுகாக்க 2 சுமங்கலிகள் மங்கள பொருட்களை, அதாவது திருவிளக்கு, நாழி, சந்தன கும்பா, பன்னீர் சொம்பு, தேங்காய், பழம், குங்குமச்சிமிழ், மஞ்சள் பிள்ளையார் போன்றவற்றை தொட்டு செய்யும் சடங்கு. அருவ நிலையிலிருந்து மணமக்களை ஆசீர்வதிக்கும் தெய்வங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் முன்னோர்களுக்கும் காட்டும் மரியாதையான பாவனை திருஷ்டி கழிப்பதற்காக செய்யப்படுகின்ற சடங்கு. அடைப்பொறி. பச்சரிசி மாவினால் செய்யப்படும் அடையும் பல உருவத்தை காட்டும் வகையில் பொறிக்கப்படும் நெல் பொரியும் திருமண நிகழ்வுகளால் ஏற்படும் பல்வேறு திருஷ்டி தோஷங்களை நீக்குகிறது. இது அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு கொடுக்கப்படும் அவிர்வாகமாகும். நிறை நாளி. நித்தமும் குத்துவிளக்கு என்று சொல்லக்கூடிய திருவிளக்கு அருகே வைத்து வழிபட்டால் நற்பேறுகள் பெருகும் என்பது ஐதீகம். ஒழுசை. ஒழுசை என்பதை வரதட்சணை என்று கூறுவர். மணமகள் அனைத்து வகை செல்வங்களுடன் கணவன் வீட்டிற்கு வருகிறாள் என்பதை அறிவிக்கும் நிகழ்ச்சி. சிறப்பான இல்லற வாழ்விற்கு அத்தியாவசியமான பொருட்களை பொறுப்புணர்ச்சியுடன் பெண் வீட்டார் கொடுப்பது. ஒழுசை பொருட்களை பட்டியலிட்டு சபையில் கொடுப்பது தற்சமயம் குறைந்து வருகிறது. இது வரவேற்கத்தக்க விஷயம். மணமகள் பொங்கலிடுதல். முதல் நாள் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் முன்னோர்களுக்கும் சூரியன் முதலான தேவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி. மணமகள் வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் என்பதை வெளிப்படுத்துவது. புது பெண்ணின் சமையல் நளினம் பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள உதவுவது. இதுதான் மணப்பெண்ணின் முதல் சமையல். இன்று போல் என்றும் வாழ்க்கை பால் போல் பொங்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியே பொங்கலிடுவதின் நோக்கம். பிள்ளை மாற்றுவது. எதிர்வரும் நிகழ்வுகளுக்காக அச்சாரம். இனியும் நீங்கள் பச்சை குழந்தைகள் அல்ல என்பதை மணமக்களுக்கு உணர்த்தும் செயல் வடிவ உபதேசம். பிறக்கப் போகும் குழந்தைகள் நல்ல முறையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் ஒரு சேர வாழ்த்துவது. திருமணத்தின் பயனே நன்மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றத நன்கலம் நன்மக்கட்பேறு என்பது திருவள்ளுவரின் வாக்கு. நன்மக்கட்பேறு பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு சடங்கு. மறுவீடு. மணமகளின் பெற்றோரும் உறவினரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு முதன்முறையாக மணமகளுடன் சென்று விருந்து உண்டு மகிழ்ந்து உறவை வலுப்படுத்துவது. ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு வாழ்க்கையும் புகுந்த வீடு ஒரு வாழ்க்கையும் நாணயத்தின் இரு பக்கம் போன்றது. மகளை வாழ்க்கையின் மறுபக்கத்தை காண செய்வதே மறுவீடு. கோவிலுக்கு அழைத்துச் செல்லுதல். நல்ல திருமண வாழ்க்கை வேண்டும் என்பது மணமக்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக அமைந்திருக்கும்.
வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுடன் இல்லற வாழ்க்கை வளம் பெற தெய்வங்களின் ஆசி பெறுவதற்கு தம்பதிகளை கோவிலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு சடங்குகளுக்குள்ளும் 1000 அர்த்தங்கள் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.